வெல்கம் டு இன்னைக்கு ஏகரமி. நாம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜேடிஓ டெய்லி டெஸ்ட் டிஸ்கஷன் டே 3 பார்க்க போறோம். ஆல்ரெடி டே 1ல யூனிட் 1 பார்த்தோம், டே 2ல யூனிட் 2 பார்த்தோம். இப்போ டே 3 என்ன பார்க்கணும்னா யூனிட் 3 கன்சிஸ்டன்ட் மெட்டீரியல் அண்ட் கன்சிஸ்டன்ட் ப்ராக்டிஸ். ஓகேவா, சிஎம்சிபின்னு சொல்லுவோம். இதை நம்ம இதில் பார்க்க போறோம். ஓகேவா, சிஎம்சிபி. ஓகேவா, சிஎம்சிபி கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸ். ஓகேவா, அதில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், தேர்ட் யூனிட்ல கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எதில் அப்படின்னா ஜேடிஓ லெவலில். ஓகேவா, ஸோ வரப்போகிற எக்ஸாம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. த மினிமம் கிரஷிங் ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிக், அதாவது மினிமம் கிரஷிங் ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிக்கு அதோட கிரஷிங் ஸ்ட்ரென்த் என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. நாட் பி லெஸ் தென், மினிமம் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிக்கை பொறுத்த வரைக்கும் 10.5 Newton per mm². சரி சார், இதே மாதிரி செகண்ட் கிளாஸ் இருக்கே சார், இருக்கு, அதுக்கு எவ்வளோ வரும்னா 7. ஓகேவா, ஸோ செகண்ட் கிளாஸ்னா 7 போடலாம். இதே தேர்ட் கிளாஸ்னா ஓகேவா 5.5 3.5 சொல்லி அப்படியே போக குறைஞ்சிட்டே போகும். ஓகேவா, ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிக் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 10.5 Newton per mm². ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிக்குன்னு கேட்டாங்க அப்படின்னா ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிக்கு 10.5 Newton per mm². ஓகேவா, நெக்ஸ்ட் ஃபார் லைனிங் ஆஃப் ஃபர்னான்ஸ் பிரிக் டு பி யூஸ்ட். என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃபர்னான்ஸ் என்னது? ஃபர்னான்ஸ்லன்னா ரொம்ப எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஓகேவா, ஃபர்னான்ஸ் ரொம்ப எரிப்பாங்க. ஓகேவா, அங்க எந்த மாதிரி பிரிக்கை யூஸ் பண்ணணும்? ஓகேவா, அதாவது ஃபர்னான்ஸ்ல லைனிங் தரதுக்கு நம்ம பிரிக்கை யூஸ் பண்ணுவோம், அங்க எந்த மாதிரி பிரிக்கை யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பா ஃப்ளை ஆஷ் பிரிக்கு, ஹார்ட் பிரிக்கு, ஃபேசிங் பிரிக்லாம் வராது. ரிஃப்ராக்டரி பிரிக் தான் கரெக்டான ஆன்சர். ஏன் அப்படின்னா ரிஃப்ராக்டரி பிரிக்ங்கிறது ஹீட் நல்லா தாங்கும். ஓகேவா, ரிஃப்ராக்டரி பிரிக்கிறது ஹீட் என்ன ஆகும்? நல்லா தாங்கும். ஹீட் நல்லா தாங்குறது தான் ரிஃப்ராக்டரி பிரிக். ஓகேவா, ஏன்னா ஃபர்னான்ஸ்ல ஹீட் அதிகமாக இருக்கும். ஸோ அது என்ன பண்ணும்? ஹீட்டை தாங்கணும். அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் ரிஃப்ராக்டரி பிரிக். ஸோ ஃபார் லைனிங் ஆஃப் ஃபர்னான்ஸ்ல என்ன பிரிக் யூஸ் பண்ணான்னு கேட்டால் ரிஃப்ராக்டரி பிரிக். ஓகேவா, நெக்ஸ்ட் ஃபார் மரைன் ஒர்க் த பெஸ்ட் சூட்டட் சிமெண்ட். கேட்குற கேள்வின்னா மரைன் ஒர்க்னா கடல் சம்பந்தப்பட்ட ஒர்க் பண்றோம். ஓகேவா, கடல் இடத்துல நம்ம ஒர்க் பண்றோம். ஃபார் மரைன் ஒர்க்லாம் கடல் சம்பந்தப்பட்ட இடத்துல. ஓகேவா, கடல் காத்து போடும், கடல் தண்ணி போடும். அந்த இடத்துல பெஸ்ட் சூட்டட் சிமெண்ட், எந்த சிமெண்ட் பெஸ்டா இருக்கும் அப்படின்னு கேட்கிறான். பாத்தீங்க அப்படின்னா லோ ஹீட் போர்ட்லேண்ட் யூஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அந்த டேம்ஸ் அந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம்? லோ ஹீட் போர்ட்லேண்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆர்டினரி போர்ட்லேண்ட் சிமெண்ட் ஓபிசி நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஓபிசி நார்மல் யூஸ் பண்றது. சரி சார், ரேபிட் யூஸ் பண்ணலாமா? ரேபிட் யூஸ் பண்ணலாம். ரேபிட்ங்கிறது டக்கு செட் ஆகுறதுக்காக. ஓகேவா, ஸோ அதையும் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஆன்சர் வந்து டி, பிளாஸ்ட் ஃபர்னான்ஸ் ஸ்லாக் சிமெண்ட். அது ஏன் சார் பிளாஸ்ட் ஃபர்னான்ஸ் ஸ்லாக் சிமெண்டா யூஸ் பண்ணணுமான்னு இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நார்மல் சிமெண்ட்ல இந்த பிளாஸ்ட் ஃபர்னான்ஸ் ஸ்லாக் அப்படின்னா என்ன அப்படின்னா ஸ்டீல் மேனுஃபேக்சரிங் அப்போ வேஸ்ட் வரும்ல, அதான் பிளாஸ்ட் ஃபர்னான்ஸ் ஸ்லாக். அது என்ன பண்ணுவாங்க? ஆட் பண்ணுவாங்க. அந்த வேஸ்ட் என்ன பண்ணுவாங்க? சிமெண்ட்ல ஆட் பண்ணுவாங்க. ஏசா மீன் ஆட் பண்றாங்கன்னா இது வந்து சல்ஃபேட் அட்டாக்கை ரெசிஸ்ட் பண்ணும். ஓகேவா, ஏன்னா முக்கியமா மரைன் வாட்டர் என்ன இருக்கும்? சல்ஃபேட் தான் இருக்கும். சல்ஃபர்னா அந்த சல்ஃபேட் தான் இருக்கும், உப்பு தண்ணி தான் இருக்கும். அந்த உப்பு தண்ணி என்ன பண்ணும்? அட்டாக் பண்ற ஸ்டாப் பண்ணும். ஓகேவா, சல்ஃபேட் அட்டாக் என்ன பண்ணும்? ரெசிஸ்ட் பண்ணும். புரியுதா? அதுக்காக நம்ம என்ன பண்றோம்? பிளாஸ்ட் ஃபர்னான்ஸ் தான் யூஸ் பண்றோம். விக்கெட் அப்பாரட்டஸ் யூஸ் டு டிட்டர்மைன் த. விக்கெட் அப்பாரட்டஸ் நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம்? கண்டிப்பா ஆப்ஷன் தூக்கிடலாம். கம்ப்ரஸிவ் கிடையாது. கம்ப்ரஸிங்கிறது யூடிஎம் வச்சு தான் பண்ணுவோம். ஓகேவா, யூனிவர்சல் டிஸ்டிங்ஷன் தான் யூடிஎம் வச்சு தான் பண்ணுவோம். டென்சைல் ஸ்ட்ரென்த்தும் வராது. ஓகேவா, ஸோ கம்ப்ரஸிங்கும் வராது, டென்சைலும் வராது. ஸோ ரெண்டு இருக்கு, சவுண்ட்னஸா இன்சைட் அண்ட் ஃபைனான்சியல் நேமா. ஓகேவா, சவுண்ட்னஸ்ங்கிறது வராது. ஏன் அப்படின்னா சவுண்ட்னஸ் வந்து என்னன்னா இது வராது. சவுண்ட்னஸுக்கு லீச் ஆட்லியர் அப்பாரட்டஸ்னு ஒன்று இருக்கு. லீச் ஆட்லியர் அப்பாரட்டஸ் இருக்கு, அதான் வரும். ஓகே, சவுண்ட்னஸுக்கு இது வராது. ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியல் அண்ட் ஃபைனல் சிட்டிங் டைம் நம்ம விக்கெட் அப்பாரட்டஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். பார்த்துருப்பீங்களே, நீடில் மாதிரி இருக்கும், ஷார்ப்பாக இருக்கும், வச்சிருப்பாங்களா? ஓகேவா, இன்சைட் டைம் வாங்கினா 30 minutes. ஓகேவா, ஃபைனல் சிட்டிங் டைம் நீங்கள் சொல்லுங்க, கமெண்ட்ல போடுங்க. ஓகேவா, ஸோ இன்சியல் வந்து 30 minutes. படத்தில் பார்த்துருப்பீங்க, அதாவது சின்ன இந்த மாதிரி இது இருக்கும். ஓகேவா, அப்பாரட்ஸ் இந்த மாதிரி இருக்கும். ஓகே, இந்த மாதிரி வச்சிருப்பாங்க. இங்கே நீடில் மாதிரி இருக்கும். இதெல்லாம் என்ன இருக்கும்? நீடில் மாதிரி இருக்கும். இந்த சாப்பிட நீடில் மாதிரி இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம்? அளவு பார்க்குற மாதிரி இருக்கும். இங்கே ரீடிங் ஸ்கேல் கூட இருக்கும். இங்கே அளவு பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகேவா, படம் காட்ட வரைய தெரியல. விக்கெட் அப்பாரட்டஸ் அப்படி தான் இருக்கும். ஓகேவா, அடுத்து what percentage of water in normal consistency required to prepare the cement paste for leach at clear soundness test?
அதாவது சொன்னேன்ல சவுண்ட்னஸ் டெஸ்ட்ங்கிறது லீக் சாட்லியர் அப்பாரட்டஸ் இதுதான் சொன்னேன் ஓகேவா. சவுண்ட்னஸ் டெஸ்ட்டுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், லீக் சாட்லியர் அப்பாரட்டஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். கேட்குறோன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் வாட்டர் நம்ம யூஸ் பண்ணுவோம், வாட் பர்சன்டேஜ் ஆஃப் வாட்டர் எதுக்குன்னா நார்மல் கன்சிஸ்டன்சிக்கு நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா 0.78 ஓகேவா. இதை மகா பண்ணி வச்சோம் 0.78. ஜிப்சம் இஸ் ஆடட் டு தி மேனுஃபேக்சர் ஆஃப் போர்ட்லேண்ட் சிமெண்ட் இன் ஆர்டர் டு. சரி ஜிப்சம் கண்டிப்பாக ஆட் பண்ணுறாங்க, 4% கண்டிப்பாக ஜிப்சம் ஆட் பண்ணுறாங்க. ஜிப்சம் எதுக்கு ஆட் பண்ணுறாங்க, எல்லா சிமெண்ட்லையும் ஜிப்சம் கண்டிப்பாக ஆட் பண்ணுவாங்க. ஏன் ஆட் பண்ணுறாங்க, சிமெண்ட் மேனுஃபேக்சர் பண்ணி வர்றப்ப நம்ம என்ன ஜிப்சம் ஆட் பண்ணி தான் வரும். ஏன் சார் ஜிப்சம் ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா ஜிப்சம் ஆட் பண்ணால் சிமெண்ட் செட் ஆகாமல் இருக்கும் ஓகேவா, இல்லை சிமெண்ட் என்ன ஆயிரும் செட் ஆயிரும். அதுக்காக என்ன பண்ணுறாங்க ஜிப்சம் கண்டிப்பாக ஆட் செய்யப்படும் ஓகேவா. எதுக்கு அப்படின்னா டிக்ரீஸ் டக்குனு செட் ஆகிறதுக்கா கிடையாது, டிக்ரீஸ் கிரைண்டிங் டைம் அதெல்லாம் கிடையாது. முக்கியமான ஆன்சர் இன்க்ரீஸ் தி செட்டிங் டைம் ஓகேவா. செட் ஆகாமல் இருக்குங்க ஜிப்சம் கலந்து என்ன பண்ணுவாங்க, சிமெண்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறப்பே ஜிப்சம் கலந்து என்ன பண்ணுவாங்க மேனுஃபேக்சர் பண்ணி பேக்கே வரும் ஓகேவா. ஏன் ஜிப்சம் கலந்துருக்கா அப்படின்னா சிமெண்ட் செட் ஆகாமல் இருக்கும் ஓகேவா. அதான் இன்க்ரீஸ் தி செட்டிங் டைம் புரியுதா. செட் ஆகாமல் இருக்கிறக்கா டைமை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஜிப்சமை கண்டிப்பாக மேனுஃபேக்சர் பண்ணுறப்ப கண்டிப்பாக நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ இன்க்ரீஸ் தி செட்டிங் டைம். அடுத்து ஃபைன் அக்ரிகேட் ஷுட் பாஸ் ஓ த ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஐஎஸ்சி. ஃபைன் அக்ரிகேட் எந்த சி வழியாக பாஸ் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. நாமளும் தெரியும் ஃபைன் அக்ரிகேட் என்ன தெரியும் ஓகேவா. 2 அக்ரிகேட் ஃபைன் அக்ரிகேட் இருக்கு, இன்னும் கோர்ஸ் அக்ரிகேட் இருக்கு மெயினாக. ஸோ ஃபைன் அக்ரிகேட்னா இது வழியாக பாஸ் ஆகும். ஃபைன் அக்ரிகேட்னா 4.75 mm எவ்வளோ வரும், 4.75 mm ஓகேவா. 4.75 mm பாஸ் ஆகணும் ஓகேவா. 4.75 mm என்ன ஆகணும், பாஸ் ஆச்சுன்னா பாஸ் ஆச்சு அப்படின்னா அது வந்து ஃபைன் அக்ரிகேட் ஓகேவா. சரி சார் 4.75 mm பாஸ் ஆகலை, ரீடைன்ட் ஆகுது, உள்ளே போகாமல் நின்றுச்சு, ரீடைன்ட் ஆச்சுன்னா அது சிஏ கோர்ஸ் அக்ரிகேட் ஓகேவா. ஸோ இதுதான் 4.75 mm அது உள்ள பாஸ் ஆகி போனால் ஃபைன் அக்ரிகேட், இதே நின்றுச்சு அப்படின்னா அது வந்து கோர்ஸ் அக்ரிகேட் நம்ம சொல்லுவோம் புரியுதா. ஸோ இதுதான் முக்கியமான வேல்யூ. 4.75 m உள்ள பாஸ் ஆயிடுச்சுன்னா அது ஃபைன் அக்ரிகேட், மேலே நின்னா அது கோர்ஸ் அக்ரிகேட் புரியுதா. சாட்டி மைக்ரான் அப்படின்னா கிளே சில்ட் அதெல்லாம் சொல்லுவோம் ஓகேவா. அடுத்து in aggregate the percentage of weight particles having least dimension less than 3/5 ஓகேவா. 3/5 வந்தா என்ன கேட்குறாங்க, கண்டிப்பாக எக்ஸாம் கேட்குறாங்க, கேட்குறது 3/5 ஓகேவா. இல்லைங்க 3/5 வந்தா அது வந்து ஃபிளாக்கினஸ் இண்டெக்ஸ் ஓகேவா. aggregate percentage by the least dimension less than 3/5 வந்துச்சு அப்படின்னா மீன் டைமென்ஷன் 3/5 வந்துச்சுன்னா அது ஃபிளாக்கினஸ் இண்டெக்ஸ் ஓகேவா. 3 இருந்தா அது ஃபிளாக்கினஸ் ஓகேவா. அது கண்டிப்பாக கேட்பாங்க 3/5 ஃபிளாக்கினஸ் இண்டெக்ஸ். இது முக்கியமான கேள்வி ஓகேவா. 3/5 மக்கப் பண்ணிக்கோங்க. 3/5 ஆஃப் தேர் மீன் டைமென்ஷன் கேட்டாங்கன்னா அது ஃபிளாக்கினஸ் இண்டெக்ஸ் ஓகேவா. இன்னொன்று 5/8 வரும் ஓகேவா. 5/8 வரும், அது எலாங்கஸ் இண்டெக்ஸ் ஓகேவா. ஸோ மெயினாக 3/5 ஃபிளாக்கினஸ் இண்டெக்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. 3/5 என்னது ஃபிளாக்கினஸ் இண்டெக்ஸ் ஓகேவா. ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் த சாண்ட் அழிக்கிறான். அதாவது சாண்டுடைய ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி என்ன ஓகேவா. கிராவிட்டி ஆஃப் சாண்டு 2.6 இல்லை, 2.8 இல்லை, 2.75 இல்லை, ஆன்சர் வந்து 2.65 இதுதான் காட்டினாங்க ஓகேவா. 2.65 தான் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் சாண்டோட வேல்யூனா 2.65. லாஸ்ட் கொஸ்டின் கிளாஸ்ல கேட்ட கொஸ்டின். The glass which is used for the glassing of windows, doors and for making the ordinary glassware என்ன கிளாஸ் யூஸ் பண்றோம் ஓகேவா. என்ன மேக் பண்றாங்கன்னா ஒரு விண்டோவையோ ஒரு டோரையோ ஆர்டினரி கிளாஸ்வேர் வச்சு நம்ம பண்றோம் ஓகேவா. விண்டோஸ் டோர்ஸ் ஃபார் மேக்கிங் ஆர்டினரி கிளாஸ்வேருக்கு நம்ம எந்த கிளாஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னா சோடா லைம் கிளாஸ் ஓகேவா. சோடா லைம் கிளாஸ் தான் நம்ம யூஸ் பண்றோம் ஓகேவா. ஸோ இதான் ஜீரோவில் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின் ஓகேவா. சிஎம்சிபியில் கேட்ட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் படிச்சுட்டே வாங்க ஓகேவா. ஸோ நம்ம அடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அடுத்து டே 4ல் 4th யூனிட்ல
ஜேடிஓவில் கேட்ட ப்ரீவியஸ் கொஸ்டின் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? நம்ம சொல்லுவோம் ஜேடிஓ கிளாஸ் போயிட்டு இருக்கு, கிளாஸ் டெஸ்ட் கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ சேரணும் அப்படின்னா நான் நம்பர் தரேன், நமக்கு அப்படின்னு நீட்டில் கேட்டுக்கலாம். ஃபீஸ் ரொம்ப கம்மி தான். ஓகேவா? 7708197281. நம்மகிட்ட ஜேடிஓ கிளாஸு டெஸ்ட்டு மெட்டீரியல் அவைலபிலிட்டியாக இருக்குது. மெட்டீரியல் நம்மகிட்ட தமிழில் கூட இருக்குது. ஓகேவா? ஸோ ஜேடிஓ நம்மகிட்ட கிளாஸ் டெஸ்ட் மெட்டீரியல் 3மே நம்மகிட்ட அவைலபிலிட்டியாக இருக்குது. தேங்க்யூ.